ஹலோ கைஸ், இந்த பாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேவ் எக்ஸ்ப்ளோரு, அப்புறம் ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். இப்போத்துலேருந்து நான் வீடியோ வாய்ஸோட போடுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மண்டை யாருன்னா நம்மளோட இன்னொரு கேமர் தான், பெயினு. சரி வாங்க, நம்ம வெல்கம் டு எஸ்டி கைஸ், ஹைலைட்ஸ் கேம்ஸ். மழை பெய்யுது கைஸ், எப்பட்றா? சரி ஓகே, ஜாம்பி தலை வேறு வரானு. சரி கைஸ், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ இந்த ஜாம்பிலாம் எரிஞ்சிடும். இது பார்ட் 3 கைஸ். பார்ட் 2 1 2லாம் செக் பண்ணி பாருங்கள். இவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம் கைஸ். ஒன்று துண்ணுன்னு இருக்கான், துண்ணு பண்ணுறேன். என்னடா பண்ணுற? அங்கே சாம்பி அடிக்குதுடா, தின்னுனே இருக்கான் கைஸ். இவனுக்கு ஒரு வேலையே இல்லை. அட்ரா, இவன் வேறு நம்மள அடிச்சிடும். என்னடா எத்தனை பேரா வரீங்க? ஐயோ ஓட்றா. வில்லேஜர், நீ ஏதோ பண்ணுவியா? ஐயோ சில் ப்ரோதர். ஏங்க இவன் ஒருத்தன் வந்துனே இருக்கான். இருங்க முதல்ல இந்த வீடு முடிச்சோம். நமக்கு முதல்ல ஒரு நல்ல வீடு வேணும் கைஸ். கைஸ் ஐயோ செத்துறா. ஐயோ கைஸ், இவன் ஒருத்தன் ஆர்மர் போட்டுடா. இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு வாடா. வெரி 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 வெரி. அவ்வளோதான் கைஸ், வீட்டிலேருந்து வெளில தொத்தி விட்டாச்சு அண்ணனை. ஓகே, கொஞ்சம் கல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்வாடு மட்டும் செஞ்சுப்போம் கைஸ், ஓகேவா? ஸோ நம்ம இது ஒன்று பண்ணிப்போம். இப்போ நான் இதை பண்ணிட்டேன். இப்போ ஸ்வாடு, ஓகே. ஸோ இப்போ நம்ம போகலாம் கைஸ். நம்ம ஃபுட்டு மட்டும் எடுத்துப்போம். இந்த வீட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த வீட்டை வச்சு ப்ரெட்டு செய்யலாம். ஐயோ வீட்டு இதுவாக இருக்குதா? ப்ரெட்டு செய்யுங்களேன். ப்ரெட்டு ஓகே, 9 ப்ரெட்டு இருக்குது. நான் உங்களுக்கு விஐபியில் கிஃப்ட் பண்ணேன், அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோ தம்ப்நெயில் போட்டு பார்த்தீங்களா? கைஸ் இருங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம தான் உதவி பண்ணோம். ஐயோ செத்துட்டான் கைஸ். ஐயோ பொருளாக கொஞ்சம் ஆட்டை போட்டுடலாமா? வாங்க, பொருள்லாம் எடுத்துக்கச்சாச்சு. இருங்க, அவன் நம்ம பொருள்லாம் கொடுத்துரும். அவனோட பொருள்லாம் நான் அவனோட பொருள் தெரியாமல் எடுத்துக்கிறான். இந்தாடா. சரி, நம்ம ஷீல்டு மட்டும் மாற்றிப்போம். இப்போ வாங்க, நம்ம கீழே போய் கொஞ்சம் தோண்டுவோம். ஸோ நான் ஏதோ தோண்டி நல்லதாக அடிச்சதுன்னா கூப்பிட்றேன் கைஸ். இப்போ நம்ம வீடு தான் கட்ட போகிறோம். கேவ் போலாம் இருந்தேன், அது ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி ஓகே வாங்க போவோம். நியூ ரெசிபி இவன் தாங்க சொல்ல போகிறான். நமக்கு எந்த இடத்துல வீடு கட்டணுன்னு சொல்லுவான். ஒரு இடத்துல பிளாக் மாதிரி வைப்பான், அந்த இடத்துல தான். ஆமாம் கைஸ், இந்த இடத்துல தான் நம்ம கட்டணும். சரி ஓகே, இப்போ கொஞ்சம் கரன்னு சவுண்டு கேட்கும். அது ஏன்னா காக்காலாம் எல்லாம் இருக்குது. நான் வெளில பேசுகிறேன். உள்ளே போய் பேசினேன்னா எங்கள் அம்மா நை இது பண்ணுவாங்க. சரி, அப்போ இது வரைக்கும் இருக்கட்டும் கைஸ். நான் எவ்வளோ இன்ட்டுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். அவன் 10x10 பண்ண போகிறானா? நம்மளும் பண்ணிவிடுவோம். 1 2 3 4 5 6 6 7 கைஸ். 6 7 8 9 10. ஓகே, எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம உள்ள கொஞ்சம் கைஸ், இவன் 10x10 வேணாம், 15x15 அப்படின்னு சொல்லிக்கிறான். சரி ஓகே, நம்ம 15x15ன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, வெட்டிடுவோம் கைஸ். விட்டு கொஞ்சம் வேணும், நான் போய் விட்டு எடுத்துன்னு வரேன். அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நான் கேமரா கேம் போடலான்னு இருக்கேன். கேமரா கேம். ஐயோ
கைஸ் இந்த அனிபியை வேறு அடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ பிரெட்டு எங்கடா ப்ரெட்டுமா செத்துரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், நொக்கோ செத்துருப்பேன். சரி ஓகே வாங்க போவோம். கொஞ்சம் வாய்ஸ் வரன்னு கேட்கும், அப்படியே ரெக்கார்ட் பண்ணுற வண்டி சவுண்டெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நேச்சர் தான் கைஸ், நேச்சர் பில்ட் ஆல் த திங். இன்னும் இதில் போய் பேசின்னு இருக்காங்க பக்கத்தில். நம்ம வந்து போவோம். அண்டு வேலண்டைன்ஸ் டே லக்கி பிளாக் வந்து நான் போட்டுக்கிறேன், வீடியோ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அது அட்மின் அபியூஸ் கைஸ். தம்ப்நெயிலாம் ரெடி பண்ணிட்டேன், அது போட தான் மறந்துட்டேன். வுட்டு கைஸ் நைட்டு வேறு ஆகுது, நம்ம டப்புன்னு எல்லாம் பண்ணணும். 8 தான் பண்ண முடியும். ஒரு இதில் 4 பண்ணலாம் கைஸ். இந்த மண்டே என்ன பண்ணுறான்? 11 12 13 14. இன்னொன்று வச்சுருவோம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக அப்போ இப்படி வைப்பா, அப்போ இப்படி தான் வைக்கணும் கைஸ். நம்ம வந்து டப்புன்னு போய் தூங்கிக்கலாம். இந்த மண்டையா தூங்கலாம், நைட் ஆகிடுச்சுரா மண்டையா அப்படின்னு சொல்கிறாண்ணே. சரி வாங்க நம்ம முதல்ல சாப்பிட்டுப்போம், துண்ணுடும். சோறு தான் முக்கியம் நமக்கு. வாங்க கைஸ் டப்புன்னு போவோம். பிளேயர் வந்து தூங்குறான், நம்மளும் தூங்குவோம். நமக்கு மட்டும் ஸ்பெஷல் பெட்டு கீழே இருக்குது, வாங்க தூங்கலாம். சரி கைஸ் நம்ம சீக்கிரமாக இதை வீடை முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து கேவுக்கு போகலாம். கேவுக்கு போய் டைமண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்டாக்கட் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் 9 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும் 200க்கு. மேஸு கிவ் அவே பண்ணலாம். ஓகேவா, நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேஸு கிவ் அவே. ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே வச்சுன்னு போவோம். ஓடுற மைண்ட் கிராஃப்ட் ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் பிச்சனை ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட்டாகும். ஓகே இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஐயோ அவன் போட்டு நிற்கான் போலாங்க, நான் தெரியாமல் முந்திரி கொட்டை மாதிரி போயிட்டேன். இரா நான் போகிறேன்டா. டே இரா நான் போடுறேன்டா. அப்போ இது 15 ஆகிடுச்சா? இருங்க இதான் கைஸ் 15. அப்போ யா கைஸ் இதான் கைஸ் 15. நம்ம கமலா கேம் போட போகிறோம். கமலா கேம் டீசர் நான் ஷார்ட்ஸ் ஆக்சுவலாக போட்டேன். என்னடா வெட்டுறான், தப்பாக போட்டானோ சொல்கிறா மண்டி சொல்ல மாட்டேங்கிறான். சரி ஐயோ நம்ம கிளச்சு பண்ணுற மாதிரி. சரி கைஸ் நான் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கூப்பிட்றேன். நான் கூப்பிடலாமா, கட் பண்ணுவா வேணாவா? இந்த மண்டையை போட்டுருவான்னு நினைக்கிறேன். இது மட்டும் என்னடா எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 15ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கிறான். ஓ கைஸ் 2வது லேயர் வந்து மண்டையை போடுறான். நமக்கு உட்டு வேறு இல்லை, நமக்கு உண்டு டப்புன்னு ரெடி பண்ணணும். இனிமேல் எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் வரும். என்றைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வரேன்னா மேபி எனக்கு எக்ஸாமு அப்படி இருந்துச்சுன்னா நான் அப்படியே வெறும் வீடியோ மட்டும் போட்டுருவேன். என் அண்ணனுக்கும் அது இருக்கனால அவனும் போட மாட்டான். தெரில பேபின்னு எல்லாம் தான் ஃபஸ்ட்டு பால் பால் தானே வச்சுருந்தா, பால் டப்பா இல்லாமல் இருக்குது. எனக்கு கைஸ் விட்டு வேணும் கைஸ். விட்டு நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து அப்படி தான். இல்லைனா நம்ம போய் வெட்டுவோம், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? நினச்ச மாதிரி உட்டு இல்லை. சரி வாங்க நம்ம உட்டு கட் பண்ணுவோம். இல்லையா கைஸ் சரி நான் கொஞ்சம் விட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். சாரல் அடிக்குது, சாரல் மின்னல் படையுது. சரி ஏதோ ஒரு கருமாந்திரம் அந்த பாட்டு. இப்போ வந்து மழை வர பெய்யுது கைஸ். ஐயோ இதோ ஒரு கடுப்பு, ஜாம்பிலாம் வந்துடும். சொல்லி வாய மூடல, தலைவன் வந்துட்டான். ஐயோ கடவுளே உள்ளே போயிடுறா ஜினேஷே. அப்படியே உள்ளே போயிட்டான். கல் போட்டு அடிக்கணும். அடே
செத்துட்டானா? ஐயோ கைஸ் செத்துட்டானே. நோ வே. ஏன்டா ஒரு நாளும் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன், ஒரு நாளும் இப்படி சாவுதேடா கைஸ். எனக்கு ஆர்ட்டு தான் இருக்குது, ஓடுற தவிர வர ஒரு பிரச்சனையும் இல்லை. இருங்க நமக்கு ஷீல்டு இருக்குது. உள்ள ரெடி, லெட்ஸ் ப்ரிப்பேர் அவர் செல்ஃப். ஹெல்மெட் ஓகே, எல்லாம் போட்டாச்சு. கத்தி ஏட்ரா, இன்னைக்கு ஸ்பியர் ஏட்ரா, இது ஏட்ரா. ப்ரெட்டு கொஞ்சம் சாப்பிடுவோம். ப்ரெட் அந்த மண்டையை எடுத்துட்டான். இல்லை, ப்ரெட் நீ தானே வச்சுக்கிற. ஒரு வீடு ப்ராப்பராக இல்லைங்க, அதனால நமக்கு இப்படி இருக்குது. டே ஆகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கொஞ்சம் நான் வுட்டெலாம் எடுத்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காலையும் ஆகிடுச்சு. அப்பா செம்ம போராட்டம் கைஸ். ஐயோ, நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன்னா அவ்வளோதான், வீடியோ போகும் எங்கேயோ. ஸோ நமக்கு வந்து டியூரேஷன் கம்மியாக இருக்கணும். சில பேருக்கு நெட்டுலாம் இருக்காதுல்ல, அவங்களுக்கு நெட்டு வேணும்ல, அதனால் ஒரு செட்டு நான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். இந்த ஒரு செட்டு 10ன்னு ஒரு நம்பிக்கை, இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். முதல்ல நம்ம ஒரு வழியாக உள்ளே போட இடம் பார்க்கணும். இங்கே தான் இருக்குது. இங்கே நம்ம வந்து டப்புன்னு போடும். நான் வந்து அந்த சைடு வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ கைஸ். இப்போ வந்து ஓக் பிளான்ஸ் வச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ என்னடா இந்த கோழி என் பின்னாடியே வருதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுன்னு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது கையில் சீடு இருக்குது கைஸ். பக்கத்தில் காக்கா வர கான்னு கத்துது. கொஞ்சம் சவுண்டு இது பண்ணிச்சுன்னா கொஞ்சம் சாரி. இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து போர்ஷனில் உருவாக்கணும் கைஸ், ஃபயர் ரெசிஸ்டன்ட் கைஸ். எனக்கு கொஞ்சம் ஓக்கு பிளான்ஸ் தந்துக்கிறான், 60 தந்துக்கிறான். சரி வாங்க, தலைவன் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். எல்லாம் நல்லது தான், நட்பு தான். ஐயோ, இந்த இடத்துல உடைக்கணுமா? ஸோ வாங்க, அப்புறமா உடைக்கிறதுல தான் வந்துட போகுது. கீழே வர ஒன்று இருக்குது, அந்த மண்டையை நான் எடுக்கலாம். சரி நான் வந்து கடுப்பேற்றுறாங்க கைஸ். இருங்க நம்ம இதை வந்து முள்ள வச்சிக்கிறேன். ஸோ கைஸ், நான் வந்து ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இவ்வளோ தான் வந்துக்குது, இன்னும் அம்மா இருக்குது. எனக்கு இன்னும் மரம் வேணுமே. சரி வாங்க, மரத்தை போய் எடுத்துன்னு வரோம். இங்கே என்னன்னா மரத்துக்கு பஞ்சமாக இருக்குது. டீஃபாரஸ்டேஷன் நம்மளை என்னைக்கு பிடிச்சின்னு போகிறாங்க தெரில. சரி ஓகே, இங்கே பாருங்கள், என்னோடய அண்ணன் இங்கே தான் வெட்டினுக்கான். அவன் மாட்டுன்னு வெட்டினுக்கான். நம்ம போய் எடுப்போம். அப்படி தான் எடுக்கலாம்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் சொல்லுங்கள் கைஸ். நான் வந்து கேமரா போடலான்னு இருக்கேன், கேமராக்கா. நெக்ஸ்ட் அது இல்லைன்னா மேபி வேறு ஏதோ போடலாம். இன்றைக்கி வந்து 2 வீடியோ வருமா எனக்கு தெரில பேசிக்கலி. என்னன்னா நான் நேற்று போட்ட அந்த வேலண்டைன்ஸ் அட்மின் அபியூஸ் அது ஓகே. நான் வந்து அது 33 நிமிஷம், அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் தரல. உங்களுக்கே தெரியும், நைட்டு 1:30 மணி இந்தியாவுக்கு. எங்கள் அம்மா விளாட விடுவாங்களா, யாருக்கும் தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு நான் விளாடுவேன். அதனால் வாய்ஸ் ஓவர் மட்டும் அப்போ கிடையாது. சரி ஓகே, இவன் இங்கே வரான். 15 இருக்குது. ஓகே வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நம்ம வந்து போவோம். கிட்டத்தட்ட நமக்கு 2 ஸ்டாக் இருக்குது. வாங்க நம்ம டப்புன்னு போய் வீடு கட்டுவோம். ஒரு வீடு கட்டுறதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாமே எடுத்துனோம். ஐயோ ஏன்டா கைஸ், அவங்கன்னா மழை பெஞ்சுனே இருக்குது. சரி நான் டே ஆனவுடனே உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க இவங்கெல்லாம். ஓகே, இல்லைனா தூங்கிடலாம் பேசாமல். அதுக்கு தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. சரி வாங்க நம்ம தூங்குவோம். அவ்வளோதான் கைஸ், மழை பேஞ்சு விட்டுருச்சு. ஓகே வாங்க நம்ம வந்து வெளில போவோம். ஐயோ க்ரீப்பர் வேறு வருது கைஸ். அந்த மண்டே அப்படிக்கா கூட்டிகிட்டு போவோம். நம்ம வீடு வேறு இங்கே இருக்குது, அவன் அப்படிக்கா கூப்பிட்டு போயிடுவான். ஐயோ இங்கே 2 வருது. ஓடுறா ஜினேஷ், சைலஸே பார்க்கல. ஐயோ ஓடுறா சைலேஷே ஓடுறா. வரல Elate se lo zombie, ai fresco, mi non di de beso.
கோழி கைஸ், கோழி என்ன இங்கே பண்ணு? உனக்கு என்ன இங்கே வேலை கோழி? ஐயோ க்ரீப்பர் வேறு அங்கே இருக்குது. சரி, நான் அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் லைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். இன்னும் ரூஃப் பண்ணோம், கீழே இது பண்ணோம். ஒரு வீடு செய்யறதுக்கு இதுக்கு நான் க்ரியேட்டிவிட்டியில் போய் எல்லாம் பண்ணிவிடுவேன். ஆனால் அப்படி பண்ணால் சீட்டிங்குன்னு அர்த்தம். ஸோ நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டு காட்டுறேன். நம்ம வில்லேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணோம். அப்போ எனக்கு எக்ஸாம்னால நான் அப்போ வாய்ஸ் கொடுக்கலான் தான் இருந்தேன். அப்புறம் இப்போ இந்த மண்டைக்கிட்ட கேட்போம். டே மண்டையா, டேய் இருங்க கைஸ், நான் வந்து ரூஃப் போடலாமா கேட்குறேன். ரூஃப் போடலாமாடா? இவன் பேச மாட்டேங்கிறான். ப்ரோ ரூஃப் போடலாமா ப்ரோ? BRO ப்ரோ. கேட்டுக்கிறேன் ரூஃப் போடுவானே, அவர் என்ன மெசேஜ் போடுறான்னு பார்ப்போம். ஓகேன்னு சொல்லிட்டாரு. சரி வாங்க கைஸ், நம்ம போடுவோம். வேலை செய்யணும், உழைக்கணும், சரியா? ஓகே, ரொம்ப டைலாக் பேசிட்டேன்னு. ஐயோ இப்போ மேலே போய் சரி கைஸ், நான் வந்து ரூஃப் போட்டு உங்களுக்கு வீடெல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுல்ல. வீடெல்லாம் நம்ம வீடு செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து டார்ச் வச்சுக்கிறப்ப தான் ஜாம்பிலாம் உள்ளே ஸ்பான் ஆகாது. இதெல்லாம் காட்டுறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஐயோ ஓடுறா. இந்த பார் நமக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கான். இல்லைன்னா ஜாம்பிலாம் வந்துடும்ல, அவன் அடைக்கணும்ல. வந்துக்கிறான். சரி ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளோர் நாளைக்கு ஒன்று கூப்பிட்றேன். நாளைக்கு உங்களை கூப்பிட்றேன். பாய். ஓகே கைஸ், நமக்கு தேவையான எல்லாமே ட்ரெச்சிங் வரும். என்ட்ருமேன் வேறு இருக்குது, அவங்க கண்ணை கூட பார்க்கக்கூடாது. நம்ம வந்து இங்கே தான் அடியில் தான் போகிறோம். வீடு வேலைலாம் கொஞ்சம் முச்சாச்சு. பாருங்கள் கைஸ், கிராஃப்டிங் டேபிள். ஐயோ கிராஃப்டிங் டேபிள் எடுக்க மாறேன்ட்டேன் கைஸ். நம்ம வந்து சரி வாங்க உள்ளே அதுக்கோ போய் எடுத்துன்னு வந்துடும். ஏன்னா திடீர்னு காப்பு இருந்தால் நம்ம 6 முறை அப்படியே பண்ணிவிடுவோம். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் மட்டும் நான் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். வாங்க போகலாம். த எண்ட் இஸ் நியர் கைஸ். வாங்க கைஸ் போவோம். நான் கொஞ்சம் அடியில் போயிட்டு கூப்பிடலாமா? வேணாம், நம்ம வந்துட்டோம் இடத்துக்கு. வந்துட்டோம். சொன்னால நம்ம எங்கேயுமே போத்தாவல. ஐயோ கோல் எடுத்துன்னு வரலாம் கைஸ். டார்ச் எடுத்துன்னு வர மறந்துட்டேன். அப்புறம் நான் தான் டார்ச் எடுத்துன்னு வந்தேன். இந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு போல இந்த இடத்துல ஒரு கேவ் இருக்குது கைஸ். பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல ஒரு டார்ச் போடுறேன் பாருங்கள். கேவ் இருக்குதா? இது உள்ளே தான் நம்ம போகிறோம். வா கைஸ், இங்கே பாருங்க. எம்மா ஹைட்டுக்கு கீழே உண்டானா மர்கையாக தான். போன பாட்டில் நான் காமிச்சிருப்பேன். நான் உள்ளே போய் ரிஸ்க் எடுத்தேன் கைஸ். இன்னொருக்கும் இந்த மண்டையை வேறு உடச்சி விட்டான் கைஸ். கைஸ் யாரா கைஸ் இவன்? முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டு லைஃப் ஏற்றிப்போம். எனக்கு கம்மியாக இருக்குது. இந்த மண்டையை தள்ளி விடலான்னு பா. கைஸ் யாரோ நான் அடிச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பொறுமையாக இறங்குவோம். நான் வேற தெரியாமல் என்னோட அண்ணனோட இதை தெரியாமல் இது பண்ணிட்டேன். என்னோட இதை இங்கே இருக்கான். நான் இருங்க கைஸ், நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். அவன் ஒண்டியாக அடிச்சுன்னு இருக்கான்ல. வரேன்டா. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகக்கூடாது. ஸ்லிப் ஆனோன்னா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். அதனால தான் நானே பார்த்து பக்குவமாக எங்கேயோ அடிக்கிறாங்க. ஸ்கெலிட்டன் தான் கைஸ் கொஞ்சம் எரிச்சலாக பண்ணுவாங்க. ஸ்கெலிட்டன் தான். நான் பார்த்துட்டேன். அந்த இடத்துல லாவா கூட இருக்குது. ரிஸ்க்கு. நான் கீப் இன்வென்ட்ரி வேறு இல்லை, வேலைக்காகாது இது. எங்கேருந்து அடிக்கிறான் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாகணும். அந்த மண்டையை கீழே வந்து செத்துட்டான்.
நம்ம ஒருத்தவன் தான் உயிருக்கு இருக்கணும். அவன் எல்லாமே அவனுக்கு செத்துருச்சு கைஸ். ஐயோ நம்மள வர அடிக்கிறான் கைஸ். அவள் தான் கைஸ் நம்ம வந்துட்டோம். அவன் திருப்பியும் வந்துட்டான், எப்படின்னே தெரில. மடமடன்னு வந்தான். ஆனால் நம்ம கீழே போனால் நம்ம செத்துருவோம் கைஸ். அந்த ஸ்கெலிட்டை நான் அடிச்சிட்டேன், ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சரி ஓகே வாங்க போவோம். இங்கே எனக்கு வர பிரைட்னஸ் வர கம்மியாக இருக்கு கைஸ். அவன் திருப்பியும் செத்துட்டான் ஸ்கெலிட்டன் கிட்ட. ஐயோ இதெல்லாம் ஒரு இது. சரி ஓகே கைஸ், நான் அவனோட பொருள்லாம் பார்த்தேன். இந்த மாட்டேன் எப்படா இப்படி வந்தா எங்க கைஸ்? நம்ம கீழே போகலாமா ஏங்க கைஸ்? ஐயன்லாம் இருக்குது கைஸ். நான் தெரியாமல் செத்துட்டேன் கைஸ் கீழே வந்து. ஏன்டா இப்படி இருக்கிறாங்க? ஒரு டார்ச் போட மாட்டேங்கிறாங்க கைஸ். இந்த நடு கேவல நான் இருக்கிறேன். என் பாதி ஐட்டம்லாம் காணோம் கைஸ். கைஸ் கொஞ்சம் ஃபுட்டு என் அண்ணன் கொஞ்சம் தந்தா, நம்ம தின்னுப்போம் கைஸ். நம்ம அப்படிக்கா போகலான்னு இருக்கேன். நம்ம நல்ல மேலே ஏறும் இல்லை இப்போ மேலே. ஐயோ ஏசுப்பா, ஐயோ ஓடுறா தம்பி. க்ரீப்பர் வருது, அது வருது, இது வருது, நொது வருது. வெறுப்பாகுது கைஸ். சரி போம் இவனை நோக்கி போவோம். இருறா பிரவீனு. நானே 2 பேர்கிட்ட ஒருத்தாளா சமாளிச்சுன்னு இருக்கேன். நானும் செத்துறேன். நான் ரீஸ்பான் பண்ணு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி வாங்க கைஸ் போ. அது ரொம்ப பெரிய கேள்வி கைஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஐயன்லாம் பார்த்தோம், ஆனால் இப்போ நான் டபால் செத்துட்டேன் கைஸ். செம்ம வெறுப்பாக வருது. நான் பொருள் பார்த்துறேன் கைஸ். என் பழைய பொருள் பார்த்துறேன். என் ரெட் ஸ்டோன் இருக்குது. டபிள்யூ கைஸ். குதிச்சிட்றா கைப்புள்ள. என்னோட பழைய பொருள் கைஸ். ஃபைனலி நம்ம பழைய பொருள் கிடச்சிடுச்சு. ஒரு டான்ஸ் போடலாமா? டக டக டங்க டக டக டங்க டக டக டன் 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 டங்க டக 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 டன் 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 டன். வாட சென்று சாப்பிடா இருங்க கைஸ். நம்ம ஒரு சேஃப்டியா. ஐயோ இவன் கைஸ் குட்டி கொஞ்சம் ரொம்ப மோசம். முஸ்தா. ஓ மை காட் கைஸ். ஐயோ அரல்ட்டு. ஐயோ முஸ்தான் கைஸ். கைஸ் ஒரு பொருள்லாம் எடுத்துட்டேன். நான் பொருள்லாம் எடுக்காமல் விடவே மாட்டேன். ஐயன் கிடச்சிடுச்சு. ஏன்டா இப்படி இருக்கீங்க கைஸ்? நான் எடுக்கலான்னு பார்த்தேன், முடியலை. பட் ஒரு நாள் டபுள்யூவாக ஸ்டாக்கடாக போய் ரிவெஞ்ச் பண்ணுவேன். அங்கே பாருங்கள் உங்கள் ஜாம்பி இருக்குது. மைன்கிராஃப்ட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன், தெரில. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கும் எக்ஸாம் இருக்கும், எனக்கும் வந்துடும். சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கலாம். பாய், டாட்டா.